யூடியூபாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, எதை திறந்தாலும் நம்ம திமுக நண்பர்கள் அவங்களுடைய கதறலை தான் வந்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்களோட கதறலை கேட்கும்போது நமக்கு என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, கேட்கல சத்தமா அப்படிதான் சொல்ல தோணுது. அவங்க கதறாங்களே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இடி ரைடு விடுறாங்க, திமுக விமர்சகர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஊழல் பண்ணால் இடி ரைடு விடாமல் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வைக்கிற விமர்சனத்தை சரியான விதத்தில் சரியான வார்த்தைகளில் நாகரீகமாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க. ஆனால் மற்றபடி அவதூறு கருத்துக்களையும் அநாகரிகமான பேச்சுக்களையும் வச்சிங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. இது தாவேக மக்களுக்கான ஆட்சியாக இருக்குது, மக்களுக்கான ஆட்சியாக இல்லை அப்படின்ற மாதிரியாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது மக்களுக்கான ஆட்சி. இதில் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, கரூரில் இறந்த அந்த 41 குடும்பத்துக்கும் அரசு வேலை கொடுக்கறத கூட இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் காசு கொடுத்து வேலைக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் உங்களோட நண்பராக இருக்கலாம், இல்லை உங்களோட சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கிறவராக இருக்கலாம். கண்டிப்பாக நானும் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் வந்து உங்களுக்கும் சொந்த அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கும், அதை வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஊழலே பண்ணாமல் எந்த விதமான லஞ்சமும் கொடுக்காம ஒரு 41 குடும்பத்துக்கு அரசு வேலை கிடைக்கிது அப்படின்ற ஒரு வயிற்றெரிச்சல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், கதற தான் செய்வாங்க. உங்களோட கதறல் சத்தம் இன்னும் அதிகமாக கேட்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையாகவும் இருக்குது. மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.